நேற்று நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி பண்ணலான்னு டிசைட் பண்ணி மாவு பிணைஞ்சு வச்சுட்டேன். சைடிஷ்க்கு இன்ஸ்டாகிராமில் பச்சைப்பயிறு வச்சு கிரேவி ஒன்று பார்த்துருந்தேன். அதை ட்ரை பண்ணுறதுக்காக ஒரு கிளாத்தில் ஜீரகம், மிளகு, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா கட்டி குக்கரில் பச்சைப்பயிறு சேர்த்து அது கூடவே கட்டி வச்சுருந்ததையும் போட்டு 6 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். ஒரு குட்டி மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் 2 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். புதுசாக வெஜிடபிள் சாப்பர் ஒன்று வாங்கியிருந்தோம். என் ஹஸ்பண்ட் நான் சொல்லியும் கேட்காம எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு அதில் கட் பண்ணிகிட்டு இருந்தார். கடைசியாக அதில் கட் பண்ண முடியாமல் கத்தியில் தான் கட் பண்ணி கொடுத்துருந்தாரு. அரைச்சி வச்சுருந்த கொத்தமல்லி பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து தேவையான ஸ்பைசஸையும் உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். வேக வச்சு எடுத்திருந்த பச்சைப்பயிரை மத்து வச்சு நல்லா மசிச்சுட்டு கொதிச்சுட்டு இருக்க கிரேவியோடு சேர்த்து நல்லா கலந்துட்டேன். அப்படியே சைடில் குட்டி பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு, சில்லி பவுடர் சேர்த்து கிரேவியோடு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. டேஸ்ட்டு நல்லாவே வந்துருந்துச்சு. எனக்கு தோசையும் சப்பாத்தியும் மட்டும் சரியாக போட வராது. அதனால் இது ரெண்டுமே எப்போவும் என் மாமியார் தான் பண்ணுவாங்க.